2025 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் கண்டிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய கடைசி காலமாகத்தான் இருக்கும் என்று பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆங்கில தொலைக்காட்சி கருத்து கணிப்பில் கூடிய விரைவில் மத்திய பாஜகவிற்கு புது தலைவர் வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை எதிர்த்து சென்னை போலீஸ் கமிஷனர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி பணிபுரிகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதில் நியாயம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனால் மந்திரி ஒன்று சொல்லுகிறார் வகுபதி, ஆனால் கமிஷனர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு மாறுகிறார். கவர்னர் தன்னுடைய 3 பக்க அறிக்கை அமித்ஷாவிற்கு அனுப்பியதில் தான் அந்த சார் யார் என்பதை அமித்ஷாவுக்கு தெரிவித்து விட்டார் ஆளுநர் ஆர் என் ரவி. தமிழகம் ஒரு போதை நாடாகிவிட்டது என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமியும் விஜய், சீமான் போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் சொல்வதில் கண்டிப்பாக உண்மை இருக்கிறது. சிவா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கட்சி கூடிய விரைவில் கலைக்கப்படும். காரணம், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அரசியலை நன்றாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வளர்க்க வேண்டும் என்றால் ராகுல் காந்திக்கு அந்த தெலுங்கானா பிரச்சனையில் இஷ்டமே கிடையாதுங்க. ரேவந்த் ரெட்டி அதானி எதிர்த்து அதானிடமிருந்து 100 கோடி பணம் வாங்கி திருப்பி கொடுத்த பிறகு ராகுல் காந்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருக்கிறார். மார்ச், ஏப்ரல் மாதத்தில் தெலுங்கானா அரசாங்கம் இந்த மாத இறுதியில் புது பாஜக தலைவர் மனோகர்லால் கட்டர் வருவார் என்று, மத்திய அமைச்சர் வருவார் என்று பேச்சுகள் வர ஆரம்பித்து விட்டது. அவர்தான் நிர்ணயிக்க செய்ய முடியும். அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையிலோ மத்திய பாஜகவிலோ ஒரு பதவி கொடுத்து புதியதாக பாஜக தலைவரை போட முயற்சி செய்தால் அதற்கு நரேந்திர மோடியுடைய அனுமதி தேவை. நரேந்திர மோடியுடைய அனுமதியினால்தான் ரியல் ஒன் மீடியா நண்பர்கள், நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா சார், இப்போ திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் சீமானவர்கள் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் விவகாரத்துல எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த உலகத்திலே அப்படிங்கிற பாடல் வரிகளை போட்டு கடும் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. சோ இந்த பக்கம் பாஜக திமுக மீது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, அந்த பக்கம் அதிமுக முன்வைக்கிறாங்க. இப்போ பல்வேறு கட்சிகள் ஒன்று சேர்ந்து திமுகவை அடிக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி சார் எடுத்துக்கிறது இப்போ 2026 தேர்தல்? அது ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் 2025 தான் ஒரு முழு வடிவம் வருமே தவிர அது மட்டும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாகாது. எதிர்கட்சிகள் ஒன்றாக்க வேண்டிய நிலைமைக்கு மாபெரும் தலைவர் தமிழகத்தில் ஒருவரும் இல்லை. அனைவரும் ஒன்று கூடி உட்கார வைப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்கிறது. எது இருப்பினும் 2025 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் கண்டிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய கடைசி காலமாகத்தான் இருக்கும் என்று பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆங்கில தொலைக்காட்சி கருத்து கணிப்பில் திமுகவுடைய ஓட்டு வங்கி சரிந்து விட்டது என்பதைத்தான் காண்பிக்கிறது. அதையெல்லாம் மு.க. ஸ்டாலின் கன்றாக உணர்ந்து கொண்டு திமுகவை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்றால் தமிழகத்தில் எதிர்க்கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும். அதைத்தான் அமித்ஷாவும் அதைத்தான் மற்ற பாஜக சீனியர் தலைவர்கள் டெல்லியில் சொல்லுகிறார்கள். கூடிய விரைவில் மத்திய பாஜகவிற்கு புது தலைவர் வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை எதிர்த்து பொதுமக்களிடையே ஒரு எதிர்ப்பு வந்து விட்டதை காண்பிக்கிறது என்று சொல்லி திமுக 2026 ஆட்சிக்கு இருக்காது என்று அதிமுகவை பற்றியும் பாஜக இணைப்பதை பற்றியும் அமித்ஷா தீவிரமாக யோசனை செய்து கொண்டு வருகிறார்கள் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். சிவா சார், இப்போ சட்டமன்றத்துல புதிதாக சட்ட மசோதாக்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், இது போன்ற நிகழ்வுகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கக்கூடிய சட்டங்கள். இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல ஞானசேகரன், பின்னணியில் இருக்கக்கூடிய சார், இவர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக மரண தண்டனை கிடைக்குமா சார்? வரக்கூடிய கேஸ் தான் சொல்லுவாங்க, பழைய கேஸில் இல்லை தான் நான் கேள்விப்படுகிறேன். இருப்பினும் வரவேற்கத்தக்கது, சட்டம் கொண்டு வந்தால் வரவேற்கத்தக்கதுதான். இது அந்த சாரை போட்டு அந்த சார் கிட்ட போயிடுவாங்களா? இந்த சட்டத்தினுடையது வேணுக்கான திமுக எம்எல்ஏக்கள்லாம் யாரோ ஒரு படத்தை எடுத்து காமிக்கிறாங்க. ரியலான சார் யாருன்னு தெரியலையே. அது போலீஸ் கமிஷனர் மறைத்தாரே. தமிழக போலீஸ் கமிஷனர் திமுகவினுடைய, சென்னை போலீஸ் கமிஷனர் திமுகவுடைய
மாவட்ட செயலாளர் மாதிரி பணிபுரிகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதில் நியாயம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனால் மந்திரி ஒன்று சொல்லுகிறார் வகுபதி, ஆனால் கமிஷனர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு மாறுகிறார். கவர்னர் தன்னுடைய 3 பக்க அறிக்கை அமித்ஷாவிற்கு அனுப்பியதில் தான் அந்த சார் யார் என்பதை அமித்ஷாவுக்கு தெரிவித்து விட்டார் ஆளுநர் ஆர் என் ரவி. சார், ஒரு முக்கியமான சம்பவம் தமிழ்நாட்டில் தேனியில நடந்திருக்கிறது சார். அதாவது போதைப் பொருள் நுண்ணறிவு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள திருடுவதற்காக அங்கு திருடர்கள் உள்ள இறங்கியிருக்காங்க. இந்த நுண்ணறிவு போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருட்களை, அதாவது கடத்தி வரக்கூடிய போதைப் பொருட்கள், சேல்ஸுக்காக வைத்திருக்கக்கூடிய போதைப் பொருட்களை சேமிச்சு வைக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன். இந்த தகவல் கிடைச்சி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிச்சு அந்த நேரத்தில் போலீஸ் அங்க வரும்போது, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வரும்போது அந்த திருடர்கள் போலீசாரை தாக்கி விட்டு தப்பித்து செல்வதற்கு முயற்சி செய்திருக்காங்க. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது, எப்படி சார் பாக்குறது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் தமிழக போலீசாரும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சேர்ந்து கொண்டு, கள்ளக்குறிச்சி தான் அதற்கு முன் உதாரணம். கள்ளச்சாராயம் என்றால் போதைப் பொருட்களை எல்லாம் ஒரு மறைக்கு ஒரு திமுக எம்பி செய்கிறார், எம்எல்ஏ செய்கிறார் என்றெல்லாம் பொது குற்றச்சாட்டு இருந்ததே தவிர, இப்பொழுது தேனியில் நடந்த சம்பவம் வன்முறைக்கு ஆளாகிய சம்பவம். திமுக கட்சிக்காரர்களும் போலீஸும் உடந்தையாக இருக்கிறது. தமிழகத்தில் போதைப் பொருட்களை விற்பதில், வாங்குவதில், விநியோகம் செய்வதில். இது பற்றி ஆளுநர் ஆர் என் ரவி கண்டிப்பாக ஒரு சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கிறார், ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அமித்ஷாவிற்கு. இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகின்றன என்று. அனைத்து போலீஸ் கூடங்களிலும் இது மாதிரியான பதுக்கு பொருட்கள், சாராயம், போதைப் பொருட்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல சேஃபா பதுக்கி வைக்கிறாங்க. இது மாதிரியான நிலைமை தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கும், தமிழக பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும், தமிழக அரசியல் வளர்ச்சியை பாதிக்கும். தமிழகம் ஒரு போதை நாடாகிவிட்டது என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமியும் விஜய், சீமான் போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் சொல்வதில் கண்டிப்பாக உண்மை இருக்கிறது. சிவா சார், இப்போ தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு ஈக்குவலான அந்த கான்வாய் பாதுகாப்பு அவருடைய சகோதரர் திருப்பதி ரெட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியை பொறுத்த வரைக்கும் அரை டஜன் முதலமைச்சர்கள் இந்த தெலுங்கானாவில் இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கட்சி கூடிய விரைவில் கலைக்கப்படும். காரணம், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அரசியலை நன்றாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வளர்க்க வேண்டும் என்றால் ராகுல் காந்திக்கு அந்த தெலுங்கானா பிரச்சனையில் இஷ்டமே கிடையாதுங்க. ரேவந்த் ரெட்டி அதானி எதிர்த்து அதானியிடமிருந்து 100 கோடி பணம் வாங்கி திருப்பி கொடுத்த பிறகு ராகுல் காந்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருக்கிறார். மார்ச், ஏப்ரல் மாதத்தில் தெலுங்கானா அரசாங்கம் ஆப்பிள் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, தெலுங்கானா அரசாங்கம் தானே கீழே விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காங்கிரஸில் இருக்கக்கூடிய ரெட்டி, கம்மா, காப்பு போன்ற ஜாதி பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது தெலுங்கானாவில். சிவா, அதுதான் இது பிரதிபலிக்கிறது. ரேவந்த் ரெட்டியினுடைய தம்பி திருப்பதி ரெட்டிக்கு போலீஸ் அதிகமாக பாதுகாப்பு கொடுத்தது. ரியல் எஸ்டேட் காரங்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். ரேவந்த் ரெட்டி என்பவர் ரியல் எஸ்டேட் கட்டிட வியாபாரியாகவும் கட்டிட முதலாளியாகவும், அதன் மூலமாக எப்படி தமிழ்நாட்டில் சில மந்திரிகள் எல்லாம், சில முக்கிய பிரமுகர்கள் எல்லாம், திமுக குடும்ப பிரதமர்கள் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி நடத்துகிறார்களோ ரியல் எஸ்டேட்டில், அது மாதிரி தெலுங்கானாவில் ஆரம்பித்து விட்டது. அந்த பிரச்சனை வெடித்துவிடும். கூடிய விரைவில் தெலுங்கானா அரசாங்கம் டமால் ஆகிவிடும். சார், இப்போ டெல்லியில பிரச்சாரங்கள் சூடு பிடித்திருக்கிறது. காங்கிரஸ், ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் முழுமையாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 29-30 வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டெல்லியுடைய நிலவரம் எப்படி சார் இருக்கு? டெல்லியிலுடைய நிலவரம் கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவும் இருக்கக்கூடிய கடுமையான போட்டி. அங்கு காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் போட்டியில் இல்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் 2 முக்கிய கூட்டங்கள் நடந்தது அமித்ஷா தலைமையில் பாஜகவிற்கு ஆதரித்து. அதே மாதிரி காங்கிரசுக்கு ஆதரித்து ராஜீவ்காந்தி ஜெய் ஹிம், ஜெய் சவான், ஜெய் சம்விதான் அப்படின்னு ஜெய் அம்பேத்கர் என்றெல்லாம் சொல்லி அவர் மீண்டும் அந்த கான்ஸ்டிடியூஷனை பூக்க பிடிச்சிட்டாரு. இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கக்கூடிய சண்டை. அதையும் தவிர இந்தி கூட்டணி என்பது, மகா விகாஸ் அகாடி கூட்டணி என்பதெல்லாம் மறைந்து விட்டது, ஒடிந்து விட்டது, மரணம் அடைந்து விட்டது. அதற்கு தவசம் செய்து விட்டார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி போக போக இன்னும் 5-6 நாட்களில் சூடு பிடிக்கும். நரேந்திர மோடி 3 பொதுக்கூட்டங்களை பேச இருக்கிறார். யோகி ஆதித்யநாத், ஹேமந்த் பிஸ்வ சர்மா, சிவராஜ் சிங் சௌஹான், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் போன்றவெல்லாம், நிதிஷ்குமார் கூட வரப்போறாரு. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜகவிற்கு ஒரு எட்ஜ் இருக்குது. 70 சீட் அசம்பிளியில குறைந்தது
பாஜக 50 முதல் 55 இடத்தை பிரித்துவிடும். காங்கிரஸ் 15 இடம் சாரி, ஆம் ஆத்மி கட்சிக்கு 15 இடம் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவ்வளவு மோசமான நிலைமையில் மாறிக்கொண்டு வருகிறது களம். சார், இப்போ சரத்பவார் அவர்களை பொறுத்தவரைக்கும் யூ டர்ன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவங்க அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்படுறாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அர்ப்பணிப்பு உணர்வே கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது வந்து இந்திய கூட்டணியில எந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வும் கிடையாது, காந்தி குடும்பத்து மத்தியில அர்ப்பணிப்பு உணர்வு கிடையாது அப்படிங்கறத தான் சரத்பவார் பிரதிபலிக்கிறாரா சார்? ஆமா ஆமா, சரத்பவார் ஏற்கனவே சோனியா காந்தி அயல்நாட்டு பெண்மணி என்றெல்லாம் சொல்லிவிட்டார். சோனியா காந்தி ஓய்வு பெற்ற பிறகு 2025 குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் சிவா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், புதிய தலைமுறை காங்கிரஸில் வந்துவிட்டது, புதிய புதிய தலைவர்கள், புதிய புதிய அணுகுமுறைகள் வந்துவிட்டது. வயது அதிகமாகி 83 வயது அதிகமாகிய சரத்பவார் மீண்டும் பாஜகவில் தன்னுடைய மகளை சுப்ரியா சுலே முதலமைச்சராக்கவோ அல்லது அமைச்சராக்கவோ திருக்கிறார். போக போக பார்த்தா சஞ்சய் ரவுத் என்று சொல்லக்கூடிய சிவசேனாவினுடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பாக ஒரு அறிக்கை விட்டுவிட்டார் மும்பையில். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செய்யப்படுகிறது. சரத்பவாருடைய RSS பற்றி புகழாரம் செய்தது 2025 நம்ம தேவேந்திர பட்னவிஸ் ஆட்சிக்கு வந்து மிக மிக பாப்புலர் ஆகிவிட்டதனால் மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நிலைத்து விட்டது. தன்னிச்சையாகவே அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா RSS புகழாமல் வேறு வழி கிடையாது. காரணம், RSS தலைவர் ஒரு மகாராஷ்டிரியன். மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா என்ற 3 மாநிலங்களில் தான் RSS அழுத்தம் அதிகமாக இருக்கிறது சிவா. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். அவர் பேசினது மூலமாக RSSக்கு ஒரு கதவு திறந்து வச்சிருக்காரு. எல்லாத்த விட முதல் அம்சமாக ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் வரப்போகுதுங்க. 26 நகராட்சிகள் இருக்கின்றன மகாராஷ்டிராவில். 48 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதில் சிவிக் எலெக்ஷன்ஸ், கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ்லாம் 24 அமராவதி, பூனா, தானே, கோலாப்பூர் போன்ற இடங்களில் எல்லாம் அங்கு நகராட்சி தேர்தல் நடக்கிறது. அதற்கான ஆயத்தங்களுக்கு தான் சரத்பவார் முந்திக் கொள்கிறார். RSS புகழ் செய்தி பாஜக அங்கு அதிகமாக வளர்ந்து விட்டால் தன்னுடைய மகளை யாராவது கேஸ் போட்டு ஜெயிலில் வைச்சிருவாங்களோ என்ற பயத்தினால பாஜகவுடன் இணைந்து பாஜகவில் பிரைஸ் பண்ண வேண்டும் என்றால் RSS புகழ்ந்து பேசினால் பாஜகவில் தனக்கு நேரடியாக என்ட்ரி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் சிவா. சார், இப்போ தமிழக பாஜக தலைவர் அடுத்து யார் அப்படிங்கிற நிலையில வரக்கூடிய 17ஆம் தேதி மேலிட பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி அவர்கள் தமிழகம் வர்றாங்க. இப்படியான நிலையில தான் மதுரையில அண்ணாமலை தான் மீண்டும் தலைவர் அப்படின்னு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு கட்சி மட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அடுத்த தலைவர் அப்படிங்கிற ரேஸ்ல அண்ணாமலை, வானதி சீனிவாசன், நைனா நாகேந்திரன் இந்த 3 பேருடைய பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. டெல்லியில எப்படி சார் இந்த தகவல் போய்கிட்டு இருக்கு? டெல்லியில் கண்டிப்பாக கிஷன் ரெட்டி 17ஆம் தேதிக்கு பிறகுத்தான் இது ஒரு நிலை ஏற்பாடு செய்யப்படும். இந்த மாத இறுதியில் புது பாஜக தலைவர் மனோகர்லால் கட்டர் வருவார் என்று, மத்திய அமைச்சர் வருவார் என்று ஏச்சுங்கள் வர ஆரம்பித்து விட்டது. அவர்தான் நிர்ணயிக்க செய்ய முடியும். அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையிலோ மத்திய பாஜகவிலோ ஒரு பதவி கொடுத்து புதியதாக பாஜக தலைவரை போட முயற்சி செய்தால் அதற்கு நரேந்திர மோடியுடைய அனுமதி தேவை. நரேந்திர மோடியுடைய அனுமதியினால்தான் அண்ணாமலை இவ்வளவு பாப்புலர் ஆகி இருக்கிறார். நேற்று முதல் பாருங்க, காலில் செப்பல் போட மாட்டேன்னு காலில் சாக்ஸ் போட்டுனா வர்றார். அவ்வளோ துணிவாக இருக்கிறார். அதையும் தவிர வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் என் மண் என் மக்கள் பிரபலமாக செய்ததை அடுத்து வருபவர் செய்ய முடியுமா அல்லது அவர் தொடர்வாரா என்பதுதான் ஜனவரி 18, 20 தேதிகளில் தான் தெரியும் சிவா. சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில முக்கியமான செய்திகள், ஹாட் நியூஸ் கொடுப்பீங்க. இந்த வீடியோவில் நம்முடைய ரியல் ஒன் வாசகர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் ஹாட் நியூஸ் என்ன சார்? அப்டேட் ஹாட் நியூஸ் ரியல் ஒன் நேசிகளுக்கு மம்தா பானர்ஜியுடைய கட்சியில் பிளவு வந்து விட்டது. அவங்களுடைய அபிஷேக் பானர்ஜி என்று சொல்லக்கூடிய அவருடைய மைத்துனன் மகனுக்கெல்லாம் ஒரு சண்டை வந்து விட்டது. அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் மிகவும் தத்தளிக்கிறது. 303 அசம்பிளி MLAக்களை வைத்துக்கொண்டு மாபெரும் கட்சி அசுர பலத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு இது மாதிரியான தர்ம சங்கடங்கள் வந்ததனால்
சிறப்பு செய்தியாக சொல்லுகிறேன். கூடிய விரைவில் திரிணாமுல் காங்கிரஸ் உடைந்துவிடும். கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு பலமாக இருந்தாலும் பாஜக 2026 பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் அது அமோக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தமிழகத்திற்கும் மேற்கு வங்காளத்திற்கும் கேரளாவுக்கும் சேர்ந்துதான் ஒரு ஒரு 4 முனை போட்டியாகவோ அல்லது 3 முனை போட்டியாக இருந்தால் பாஜக அதற்கு அனுதாப அளவை அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்லுகிறார்கள் சிவா. அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் அண்ட் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி 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 நன்றி.